தளதளவென்ற உடல், நீண்ட சடாமுடி, நாகம் படமெடுத்தது போன்ற சடாமுடியின் அந்தம், பிரகாசமான முகம், அழுக்கு நிறமான கந்தை உடை, பல வருடங்களாக தலைமுடியும் உடலும் ஆடையும் கழுவாதவராம் என்று சொன்னார்கள். அவர் என்னை பார்த்த முதல் நாளே இதற்கு முன்னரே இந்த வணக்க முறையை தொடங்கிவிட்டேன் என கூறினேன். வணக்கத்தினால் என்ன அற்புதங்களை கண்டீர்கள் என என்னிடம் கேட்டார். இன்னும் எதுவும் இல்லை என்றேன். வணக்கத்தினால் முனிவரின் இரு கால்களிலும் ஏற்பட்டிருந்த வடு அல்லது சின்னத்தை காண்பித்தார். நீண்ட வருடங்களாக தவநிலையில் இருந்ததால் ஏற்பட்ட வடு அல்லது சின்னம் என்பதை உணர முடிந்தது. இவ்வளவு பாரமான சடாமுடியை எவ்வாறு தூக்கி கொண்டு இருக்க முடிகிறது என எண்ணத் தோன்றியது. அன்று ஆனைக்குட்டி சுவாமி கோயிலில் அவருடைய ஏனைய பக்தர்களுடன் சேர்ந்து நானும் வடக்கு நோக்கி மடிகாலிலிருந்து அவர் முறைப்படி எல்லோருடனும் வணக்கத்தில் ஈடுபட்டேன். அன்று புதியவர்கள் எல்லோருக்கும் வணக்க முறை பற்றி எடுத்துரைத்தார். அதிகாலை 4:30 மணிக்கு முன்னர் எழுந்து வடக்கு நோக்கிய மடிகாலிலிருந்து இந்த வணக்கத்தை செய்து வந்தால் உங்களில் ஏற்படும் மாற்றங்களை நீங்களாக உணர்வீர்கள் என கூறினார். முதலில் அந்த அதிகாலையில் எழும்போது உங்களுக்கு கடினமாக இருக்கும். இரவு நித்திரைக்கு போகும் முன்னர் அதிகாலை 4 மணிக்கு எழும்புவேன் என்று சொல்லிக்கொண்டு படுத்துறங்குங்கள். முதல் 2 நாளுக்கு அந்த 4 மணிக்கு உங்களுக்கு எழும்போது கடினமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். எழும்ப முடிந்த நேரத்தில் அந்த முறைப்படி வணக்கத்தை செய்யுங்கள். ஆனால் இரவில் படுக்கைக்கு போகும்போது தவறாமல் 4 மணிக்கு எழும்புவேன் என்று சொல்லிக்கொண்டு படுங்கள். சில நாட்களில் நீங்கள் 4 மணிக்கு எழும்ப பழகிவிடுவீர்கள். அந்த வணக்கமும் சில நாட்களில் உங்களுடைய தன் இயல்பான செயலாக மாறியிருப்பதை உணர்வீர்கள். நீங்கள் மூச்சை இழுப்பதையும் வெளிவிடுவதையும் எப்போதாவது மறப்பீர்களா? அதுபோல படுக்கைக்கு போகும் நேரத்தில் வரும் அந்த 4 மணி நினைப்பும் அதிகாலை 4:30 மணிக்கான வணக்கமும் உங்களுக்கு பழக்கமான செயலாகிவிடும். யாரும் இது வேண்டாத வேலை என்று உங்களுக்கு சொன்னாலும் நீங்கள் இதனை கைவிட மாட்டீர்கள். அவர்களுடன் பாதிக்கும் மனநிலையும் உங்களுக்கு தானாக வந்துவிடும். இதுவே இந்த வணக்கத்தின் முதலாவது அற்புதம் என முனிவர் சொன்னார். மற்றவையெல்லாம் பிந்தியது. அடுத்தது படுக்கைக்கு போகும்போது 4 மணிக்கு எழும்ப வேண்டுமென்று மட்டும் நினைத்த நீங்கள் படுக்கைக்கு போகும் முன்னர் உன்னை பற்றியும் சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள். இது தானாக ஏற்படும். இதுதான் இந்த வணக்கத்தின் 2வது அற்புதம். முதலில் வணங்குகிறேன் என்று ஒன்றும் புரியாமல் அலைவாயும் மனதுடன் இருந்து எழும்பிய நீர் சிறிது கூடிய நேரம் இருந்து எழும்பும் மனநிலையையும் அந்த நேரத்தில் உன் கடந்த கால செயல்கள் பற்றிய சிந்தனையும் வருவதை உணர்வாய். இதுதான் நீர் காணும் அடுத்த அற்புதம். அடுத்ததாக வணக்கத்துக்காக நீர் இருக்கின்ற வணக்க நிலை துன்பம் தருவதாக இல்லாமல் பழக்கமாகி விடுவது மட்டுமல்லாமல் நீர் எதிர்காலத்தில் என்னவாக விரும்புகிறாய் என்று எண்ணவும் தோன்றும். இவை இந்த வணக்கம் தொடர்பாக நீர் காணக்கூடிய அற்புதங்கள் ஆகும். இது என்ன புதிய அற்புதம் என உங்களுக்கு எண்ண தோன்றலாம். இவற்றுக்கும் மேலதிகமாக உங்கள் மனம் வேறு நன்மைகளையும் உணரத் தொடங்கும். அளவுக்கு அதிகமான நித்திரை கொள்ளலை கட்டுப்படுத்தியிருக்கும். அதிகமாக நித்திரை கொள்கிறவர்களை என்னென்று சொல்லுவார்கள் என உனக்கு தெரியும். நினைவு சக்தியில் சிறிய மாற்றம் ஏற்பட்டிருப்பதை உணர்வீர்கள். உங்கள் மனதில் நல்லெண்ணங்கள் உதிக்கத் தொடங்கும். சிந்திக்கத் தொடங்குவீர்கள். சிந்தித்தபின் தீர்மானம் எடுக்கும் பழக்கம் உங்களுக்கு ஆரம்பிக்கும். சரியது பிழையது என உணரத் தொடங்குவீர்கள். கோப உணர்வு குறைவதை உணர்வீர்கள். மற்றவர்கள் உங்களை விரும்புவதை உணர்வீர்கள். மன அமைதியை உணர்வீர்கள். பொறுமை குணம் மேலோங்குவதை உணர்வீர்கள். உங்கள் வேலைகளில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். உங்கள் செயல்களின் விளைவுகள் மகிழ்ச்சி தருவனவாக அமையும். வெற்றியில் மகிழ்ச்சி அடைவீர்கள். தோல்வி ஏற்படும் போது இத்தோல்விக்கு காரணம் தேடத் தொடங்குவீர்கள். உங்கள் செயல்களில் தவறு இருந்தால் அதனை இனங்கண்டு திருத்தி முன்னேறும் ஆற்றல் உங்களுக்கு தானாக வரும்.
நாள் செல்லச் செல்ல உங்களை நீங்கள் உணரச் செய்வீர்கள். இந்த வாழ்க்கையின் ரகசியங்களை அனுபவங்கள் உங்களுக்கு உணர்த்துவதை அறிவீர்கள். அன்பு எது, பாசம் எது, மகிழ்ச்சி எது, இன்பம் எது என்று சரியாக இனங்காண்பீர்கள். மன அமைதியே பேரின்பம் என்பதை உங்கள் மனச்சாட்சி உறுதியாகச் சொல்லும். மூடிக்கிடந்த ஞானக்கண்ணும் திறக்கும். நீங்களும் கடவுளை காணுவீர்கள். நேரே பேசுவீர்கள். மற்றவர்களுக்கும் உணர்த்தும் செயல்களில் ஈடுபடுவீர்கள். இவை என் ஞானக்கண்ணால் அறிந்தவை. ஊனக்கண்ணால் இவற்றை பார்க்கவோ அனுபவிக்கவோ வேண்டுமானால் தியான பயிற்சியை ஆரம்பியுங்கள். அது உங்களுக்கு ஞானக்கண்ணை பெற்றுத்தரும். இதற்கு அதிக செலவில்லை. ஆக படுக்கைக்கு முன்னரான நினைப்புகளும் படுத்து எழுந்து 4:30 மணிக்கு திட்டமிடுதலுமே விலையாகும். நல்லெண்ணம் உங்களை கடவுளின் தாட்சியத்துக்கு கூட்டிச் செல்லும் ஏணி அல்லது தோணியாகும் என்பது முத்தியா சுவாமிகளின் திடமான நம்பிக்கையாகும். கரோலி சப்பு மெண்டி சப்பு.